Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல அண்ணா யுனிவர்சிட்டி கீழ கவுன்சிலிங்ல மட்டுமே வந்து 80% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. இது வந்து கடந்த 10 வருடங்கள் இல்லாத அளவுக்கு இது வந்து ஃபில் ஆயிருக்கு. அத பத்தி தான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 423 கல்லூரியில 1,72,000 சீட்ஸ் வந்து இருக்கு. அந்த சீட்ல 80% ஆஃப் சீட்ஸ் வந்து இப்போ மாணவர் சேர்க்கை நடந்திருக்கு. இது வந்து 10 வருஷமா வந்து இந்த அளவுக்கு வந்து இருந்தது இல்ல. சோ இப்போ வந்து 80% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. மொத்தமா வந்து 1,38,573 இடங்கள் வந்து நிரம்பி இருக்கு. ஸோ காலியாக பார்த்தீங்க அப்படின்னா 34,016 இடங்கள் வந்து காலியாக இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 71% தான் வந்து ஃபில் ஆச்சு. இந்த டைம் வந்து 80% வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதே 2015 பார்த்தீங்க அப்படின்னா 1,93,000 சீட்ஸ் வந்து இருந்தது. அந்த சீட்டில் வந்து 90,000 சீட் வந்து காலியாக இருந்தது. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து 50,000க்கு மேற்பட்ட சேர்க்கை வந்து நமக்கு வந்து காலியாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம் தான் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த காலியாக இருக்கிற சீட்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கு. மொத்தமாக வந்து 34,000 சீட்ஸ் தான் வந்து காலியாகவே இருக்கு. ஸோ காலேஜோட கவுன்ஸும் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா 2015, 18 எல்லாம் வந்து அதிகமான காலேஜஸ் இருந்தது. இப்போ வந்து காலேஜஸ் கம்மி தான். சீட்ஸ் வந்து ஓரளவுக்கு அதே சீட்ஸ் ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 30,000 சீட்ஸ் மட்டும்தான் இப்போ வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இது வந்து அப்கமிங் இயர்ஸில் இன்னமும் வந்து இந்த சீட்ஸ் காலியாக இருக்கிறது வந்து கம்மியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மொத்தமாக வந்து 57 கல்லூரிகளில் வந்து 100% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. மீதி இருக்க 184 கல்லூரியில் வந்து 90% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து சீட்ஸ் வந்து நிறைய ஃபில் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து ஃபில் ஆயிருக்கு. பட் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா எந்த இடத்துலையுமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்படிங்கிறது குறையல. என்ன அப்படின்னா ஒரு சில காலேஜஸ் வந்து நிறையா சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி இவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து இருக்குது. அடுத்த டைமும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ வந்து 1,72,000 சீட்டு வந்து 1,90,000 சீட்டு இந்த அளவுக்கு வந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 2018 இந்த காலேஜ் 600 காலேஜில் இருந்த சீட்டை வந்து இப்போ என்ன இருக்குது, வெறும் 420 காலேஜே வந்து அதை வந்து அந்த அளவுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ வந்து மாணவர் சேர்க்கை அந்த அளவுக்கு நடக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மாதிரி மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இன்ஜினியரிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டியும் மெயின்டைன் ஆகும். அட் த சேம் டைம் இந்த அட்மிஷன் கவுண்ட்டும் வந்து ரொம்ப டிஃபிஷியன்சியும் வந்து வராது. இன்னமும் வந்து நிறையா காலேஜில் வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? 50% கம்மியாக சீட்ஸ் ஃபில் ஆகிற காலேஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து 150 காலேஜுக்கு மேலே இருக்குது. அந்த காலேஜஸ் இப்போ நிஜமாகவே வந்து ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அட்மிஷன் ஆகிற டைம்லேயே அவங்களுக்கு அட்மிஷன் ஆகலை அப்படிங்கிறப்போ அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இல்லை ஃபேக்கல்ட்டி ஆகட்டும் இதெல்லாத்தையும் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஆனால் அந்த டாப் லெவல் காலேஜஸ் எல்லாமே வந்து இன்னமும் வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஹோப் ஆர் பெஸ்ட். ஸோ நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஃப்ரூட்ஃபுல் கேரியர் வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.